வணக்கம். எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வண்டலூருங்க. ஸோ வண்டலூர் லக்ஷ்மி நகரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான 3 ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. சின்ன சின்ன பிளாட்டுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5000 per ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த 3 பிளாட்டுமே. ஸோ லக்ஷ்மி நகர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசாரிச்சாலே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் உள்ளே வந்தாலும் லக்ஷ்மி நகர் எங்கே இருக்குன்னு கேட்டால் டெஃபினட்டாக நம்ம சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வருங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டோட சைஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளாட்டும் 3 டைப்பான ஃப்ரண்டேஜில் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா 27 அடி, இன்னொன்று 28 அடி, இன்னொன்று 30 அடி. ஸோ இந்த மாதிரி 3 சைஸில் இருக்குது. லென்த்து பார்த்திங்கன்னா 51 அடி, 52 அடி இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1350, 1400, 1500 அப்படின்ற சைஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 பிளாட் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கு 30 ஃபீட் ரோடு. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு வண்டலூர் டு வாலாஜாபாத் ரோடு, ஸோ மண்டிவாக்கம் போய்ட்டு போகிறோம் இல்லையா, அந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 600 மீட்டர் வரும். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பிளாட் வந்து நமக்கு அடைஞ்சிருக்கு. இந்த பிளாட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பிளாட் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு குட்டி லேஅவுட் ஒன்று போடுறாங்க. இதுக்கு அடுத்துக்கிற எல்லாமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வீடு தான். கண்டினியூவாக பார்த்திங்கன்னா இந்த பிளாட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வீடு தான் இருக்கும். அதோட கண்டினியூட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டு. ஸோ வந்து ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாம் இருக்குது, இன்னொரு சைட்லாம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா 5000 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க, பெரிய நெகோஷியபிள் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். லக்ஷ்மி நகர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 தெரு தள்ளி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 7000 per ஸ்கொயர் ஃபீட் ஃபைனல் ரேட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ரேட்டு போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து இதை விட நம்ம வந்து விளக்கமாக நம்ம வந்து பெருசாக சொல்ல தேவையில்லை. நீங்கள் விசாரித்து பார்த்துட்டே பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாட் ஆனது வாங்கலாம். கொஞ்சம் பேர் நினைக்கலாம் இந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தோன்னா மரம் செடியாக இருக்கே, இது என்ன அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா தனிநபரோட இடம் தான். அந்த அதே போல் பார்த்தோன்னா இங்கேருந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரி இருக்குது. ஏரினா அந்த தண்ணி தேங்குது இல்லையா, அதை தாண்டி தான் இருக்குது. இனி எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் எவ்வளோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஏரியை ஒட்டிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் தெரியும். டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒட்டி இல்லை. வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். டெஃபினட்டாக பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்ரூவ்டு பிளாட்டு. ஸோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து பாருங்கள், விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நம்ம சொல்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்பி போங்க. டெஃபினட்டாக ஸோ ஒரு மீடியேட்டர் நம்புறீங்கன்னா கரெக்டாக ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்காருன்னா கண்டிப்பாக அவரை நம்பி போங்க. கண்டிப்பாக வரும். அன்றைக்கி கண்டிப்பாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா சமீபத்தில் ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்தது. நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரேட் அதிகன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு கடைசியில் பார்த்திங்கன்னா விசாரிச்சு பார்த்து கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா வேறு இடம் இதே இடத்துல கம்மி ரேட்டு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த ரேட்டு கிடைக்கல. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதே இடம் வேணும்னு கேட்கும்போது அதை கொடுக்க முடியாது உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் நான் வந்து பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறேன், யாராவது ஒருத்தரை நம்புங்க. நீங்கள் மீடியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியேட்டர் வந்து எப்படியாவது விற்றா போதும், அதிக ரேட் விற்றா போதும்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் என்ன மாதிரி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஜென்யூனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ட்ரஸ்ட்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக என்னுடைய ஒர்க்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னை நம்பி வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பணம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி நான் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். கடைசி வரையும் உங்கள் கூட இருப்பேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் கூட நான். நன்றி.